ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ப்ரூவ் தட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். என்ன இருக்குன்னா கொஷினில் 2 இன்டூ சைன் பவர் 6 தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் 3 இன்டூ சைன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அதுதான் எல்ஹெச்எஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ அதை அப்படியே நம்ம எல்ஹெச்எஸில் எழுதிக்கலாம். மைனஸ் 3 இன்டூ சைன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகே, எல்ஹெச்எஸ் இது நம்ம ஈக்குவல் டு 0 தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஐடென்டிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன நமக்கு தெரியும்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி. இது நான் எடுத்துக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்? ரெண்டு சைடுமே ஸ்கொயரிங் பண்ண போகிறோம். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் வந்து a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். sin square theta the whole square plus cos square theta the whole square plus 2 sin square theta cos square theta equal to 1 squareன்றது 1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா sin per 4 theta plus cos per 4 theta plus 2 sin square theta cos square theta equal to 1 இருக்குது. அந்த 2 sin square theta cos square theta மட்டும் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ மைனஸில் வந்துடும். 1 minus 2 sin square theta cos square theta which is the first equation. தென் திருப்பி நான் ஃபர்ஸ்ட் அதே எடுத்துக்கிறேன். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அதே ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு சைடுமே க்யூப் பண்ண போகிறோம். ஸோ க்யூப் பண்ணோன்னா ஹோல் க்யூப் வந்துடும். இங்கே வந்து 1 க்யூப். ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் ஃபார்முலாவில் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். அது என்ன ஃபார்முலா? ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் 3ab இன்டூ ஏ ப்ளஸ் பி. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டான்றது ஏ, காஸ் ஸ்கொயர் தீட்டான்றது பி. எக்ஸ்பாண்ட் பண்ணோன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஈக்குவல் டு 1 கியூப். 1 கியூப்ன்றது 1 தான். இப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப் இருக்கா, அது வந்து நமக்கு என்ன ஆகிடும்? சைன் பவர் 6 தீட்டா அப்படின்னு கிடச்சிரும். ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப் வந்து காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படி இருக்கும். அப்புறம் ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 1ன்னு ஆகிடும் விச் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போது சைன் பவர் 6 தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு 1. இந்த சைடில் ப்ளஸில் இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஆர் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது நம்ம இது ரெண்டும் கிடைச்சிச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போய் எல்ஹெச்எஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எல்ஹெச்எஸ் ஆஃப் த ஈக்குவேஷனில் நமக்கு என்ன இருந்துச்சு? 2 இன்டூ சைன் பவர் 6 தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 6 தீட்டா. அதுக்கு பதிலாக நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 1 minus 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா minus 3 into sin power 4 theta plus cos power 4 thetaன்றது first equation. 1 minus 2 sin square theta cos square theta. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ப்ளஸ் 1 இருக்குது எல்ஹெச்எஸில். இப்போ 2 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா 2 minus 6 sin square theta cos square theta minus 3 உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா minus 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் 6 sin square theta cos square theta ப்ளஸ் 1. இப்போது மைனஸ் 6 ப்ளஸ் 6 கேன்சல் ஆகிடுமா? மைனஸ் 6 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 6 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 2 minus 3 minus 1 plus 1 0 which is our RHS hence proved. So hope it's clear. Thank you for watching.